நண்பர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கேரளா பேஸ்டு சவுத் இந்தியன் பேங்க் 6 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கர்நாடகா பேஸ்டு கர்நாடகா பேங்க் 3 மடங்கு ரிட்டர்ன்ஸையும் கொடுத்திருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுடைய கரூர் வைஸ்யா பேங்க் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த பேங்க்குடைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 அக்டோபர்ல ஷேர் பிரைஸ் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த கரூர் வைஸ்யா பேங்க்குடைய ஷேர் பிரைஸ் இப்போ 240 250 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இந்த பேங்க்குடைய ஷேர் பிரைஸ் மட்டும் க்ரோ ஆகல. 2020ல வெறும் 240 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்ல இருந்த பேங்க் இப்போ 1942 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 10 மடங்கு க்ரோ ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த பேங்க் பற்றி 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை, எப்படி 2017லேருந்து 2020 வரைக்கும் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்த இந்த பேங்க்குடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இப்படி ஒரு டேர்ன் அரவுண்ட் க்ரோத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும், அடுத்து இப்போ இந்த பிரைஸ்ல இந்த பேங்கோட ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸை இந்த பேங்க்ல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டேர்ன் அரவுண்டுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த பேங்க் எடுத்த சில டிசிஷன்ஸ் தான் இந்த டேர்ன் அரவுண்டுக்கு காரணமா இருக்குது. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ். ஒரு பேங்க்குடைய லீடர்ஷிப் ரோலான எம்டி அண்ட் சிஇஓ போஸ்ட்டுக்கு அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த பர்சன் இந்த பேங்க்குடைய அதே கல்ச்சர்ல வரும்போது பேங்க் அடுத்த வருஷங்கள்லயும் போன வருஷத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். எல்லாமே சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த growth-ஐ அப்படியே கண்டினியூ பண்ண விடலாம். ஆனா கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு 2017லேருந்து 2020 வரைக்கும் இவங்களோட நெட் ப்ராஃபிட் கண்டினியூஸா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா புது திங்கிங் வேணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க்ல டிஎம்டியா ஃபுல் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்த ரமேஷ் பாபுவை கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு புது மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்தியா முழுசும் 22,000 பிரான்ச்சஸும் கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கிற ஸ்டேட் பேங்க்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரமேஷ் பாபுவை கரூர் வைஸ்யா பேங்கை பெருசா க்ரோ பண்ணணும்னு அப்பாயிண்ட் பண்றாங்க. இங்க இந்த புது எம்டி அவருடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கரூர் வைஸ்யா பேங்குடைய ஒரிஜினாலிட்டியை மறுபடியும் கொண்டு வர்றார். கரூர் வைஸ்யா பேங்குடைய கைடிங் பிரின்சிபல்ஸ் லோக்கல் ட்ரேடர்ஸ்க்கும் ரீட்டைல் அண்ட் அக்ரி கஸ்டமர்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஆனா இந்த ஃபோக்கஸ் ஏரியாவை விட்டுட்டு பெரிய பெரிய லோன்ஸுக்கு கார்பரேட்ஸ்க்கு லோன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்ததால பேங்குடைய பிசினஸ் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதே சமயத்துல பேங்குடைய என்பிஏவும் 4% அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சிச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு புது எம்டி கரூர் வைஸ்யா பேங்குடைய ஒரிஜினாலிட்டியை அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. 125 கோடிக்கு மேல எந்த ஒரு கார்பரேட்டுக்கும் லோன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும், அடுத்து மேக்சிமமா 25 கோடி எக்ஸ்போஷர் இருக்கிற எம்எஸ்எம்இ கேட்டகரிக்கு அதிகமான லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டிசிஷனா எடுக்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் பேங்கோட என்பிஏ கிட்டத்தட்ட 4% இருந்ததை இப்போ 0.2% அப்படிங்கிற அளவுக்கு மிக மிக அதிகமாக குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த பேங்குடைய ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வெறும் 0.32% அப்படிங்கிற அளவில் இருந்தது இப்போ 1.72% அப்படிங்கிற அளவுக்கு இந்த செக்டார் ஆவரேஜுக்கு மேல க்ரோ ஆயிருக்கிறாங்க. ரெண்டாவது, ஃபோக்கஸ் எஸ்எம்இ கார்பரேட்ஸ்க்கு லோன் கொடுக்கும்போது ஒரு லோனுக்கு சில 1000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். இங்க ஒரு லோன் கொடுத்தாலே 1000 கோடி ரூபாயை லோனா கொடுக்கலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய லோன் அப்படிங்கிறதால இந்த லோனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிசைட் பண்றது, நெகோஷியேட் பண்ற கெப்பாசிட்டி அந்த கம்பெனிஸ்க்கு இருக்கும். அதனால இந்த ஹை வேல்யூ லோன்ஸால பேங்க்குக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதே சமயத்துல ஒரு லோன் என்பிஏ ஆனாலே மொத்தமாவே 1 லட்சம் கோடி தான் பேலன்ஸ் ஷீட் சைஸ் இருக்கிற கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு என்பிஏல 1% இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும். அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்றதை விட கரூர் வைஸ்யா பேங்க் அவங்களுடைய எக்ஸ்பர்ட் ஏரியாவான ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லோன் கொடுக்கறத மறுபடியும் ஃபுல் ஃபோக்கஸ்க்கு கொண்டு வராங்க. இங்க ஃபர்ஸ்ட் கேவிபி ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு டீமையும் செட் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஸ்மால் மீடியம் அக்யூசிஷன் ரிலேஷன்ஷிப் டீம். இந்த சேல்ஸ் டீமோட வேலையே புது எஸ்எம்இ லோன்ஸை பேங்க்குக்கு சோர்ஸ் பண்றது. அடுத்து பிசினஸ் ஃபோக்கஸா லோன்ஸை டெய்லர் பண்றாங்க. எல்லா செக்டாருக்கும் ஒரே மாதிரியான லோன்ஸை அப்ரோச் பண்ணாம பிசினஸ் நேச்சருக்கு தகுந்த மாதிரி லோன் ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்றாங்க. ஃபார்மா பிளஸ், டெக்ஸ்டைல் பிளஸ், டிரான்ஸ்போர்ட் பிளஸ், இப்படி ஒரு செக்டாருக்கும் இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி
ஒர்க்கிங் கேபிட்டல்ஸை டிசைன் பண்றாங்க. இந்த கால்குலேட்டட் எஃபர்ட்ஸ் மூலமா கரூர் வைஸ்யா பேங்கோடைய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்த லோன்ஸ் 32% இருந்தது 36% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பரேட் லோன் புக்ஸ் 26% இருந்தது 14% அப்படிங்கிற அளவுக்கு கண்டினியூஸா ரெடியூஸ் பண்ணவும் செய்யறாங்க. எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அதனால இந்த 36% மூலமா பேங்க்குக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி கார்பரேட் லோன் புக்கை 14% அப்படிங்கிற அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணதால என்பிஏ மிக மிக அதிகமாகவும் குறையவும் செஞ்சிருக்கு. இந்த டர்ன் அரவுண்டுக்கான மூணாவது ரீசன் நியூ பிரான்ச்சஸ். 2020ல கரூர் வைஸ்யா பேங்கை ஸ்டார்ட் பண்ணி 104 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 104 வருஷத்துல இவங்க ஸ்டார்ட் பண்ண பிரான்ச்சஸ் மொத்தமா 778. ஆனா அடுத்த 5 வருஷத்துல 14% நியூ பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்றாங்க. மொத்தமா 110 புது பிரான்ச்சஸ். இப்போ இந்த பேங்க்குக்கு மொத்தமா 888 பிரான்ச்சஸும் இருக்குது. இந்த புது பிரான்ச்சஸை செலக்டிவா ரூரல் அண்ட் செமி அர்பன் பிளேசஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. புதுசா வளர்ந்து வரக்கூடிய செமி அர்பன் பிளேசஸ்ல ஃபர்ஸ்டா பிரான்ச்சஸ் ஓபன் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் ரீட்டைல் அண்ட் அக்ரி ரெண்டு போர்ட்ஃபோலியோவையும் க்ரோ பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. ரீட்டைல் போர்ட்ஃபோலியோ 23% இருந்தது 25% அப்படிங்கிற அளவுக்கும், அக்ரி போர்ட்ஃபோலியோ 19% இருந்தது 25% அப்படிங்கிற அளவுக்கும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நாலாவது காஸ்ட் டு இன்கம் ரேஷியோவை ரெடியூஸ் பண்ணது. மீதி இருக்கிற எல்லா பிசினஸை விடவும் ஃபினான்ஷியல் செக்டார்ல எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். கரூர் வைஸ்யா பேங்குக்கு இந்த புது எம்டி வந்ததுக்கு பிறகு எந்த இடத்துல எல்லாம் இவங்களுடைய பிரான்ச்சஸ் ரெண்டல்ல இருக்குதோ அங்கெல்லாம் ரெண்டை ரீநெகோஷியேட் பண்றாங்க. அடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை ரெடியூஸ் பண்றதுக்காக ரினியூவபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றாங்க. 110 புது பிரான்ச்சஸ் ஓவராலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரான்ச்சஸை கேவிபி லைட் அப்படிங்கிற கான்செப்ட்ல டோட்டல் பிரான்ச் ஸ்டாஃப்ஸே 3 to 4% இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சஸா ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால கன்சிஸ்டன்டா பேங்கோடைய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகும். பேங்கோடைய காஸ்ட் டு இன்கமும் சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் ஆகும். அஞ்சாவது ஃபுல் டிஜிட்டல் அப்ரோச். கோர் பேங்கிங் கான்செப்டுக்கு வந்திருந்தாலும் அதிகமா டிஜிட்டலுக்கு மூவ் ஆகாம இருந்த கரூர் வைஸ்யா பேங்குக்கு ஃபுல் டிஜிட்டல் எக்ஸ்போஷரை கொண்டு வர்றாங்க. இந்த டிஜிட்டல் அப்ரோச் காரணமா லோன் ப்ராசஸ் சிம்பிளிஃபை ஆகுது. சீக்கிரமா அதிகமான லோன் கொடுக்கறதுக்கு காரணமாகவும் இருக்குது. அடுத்து என்பிஎஃப்சிஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ் இது கூடலாம் டைப் வச்சு பேங்கோடைய லோன் புக்கை இன்னும் டைவர்சிஃபை பண்றாங்க. இந்த 5 விஷயத்தையும் சேர்த்து பேங்க் இம்ப்ரூவ் ஆகுறதால இவங்களால பேங்கிங்ல எல்லா ஏரியாலையும் இம்ப்ரூவ் ஆக முடியுது. இதோடைய கண்டினியூஷன் தான் 240 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்ல இருந்து இப்போ 1942 கோடி அப்படிங்கிற அளவுக்கு 10 மடங்கு க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. பேங்கோடைய ப்ராஃபிட் க்ரோ ஆனதோட கண்டினியூஷன் தான் இந்த பேங்கோடைய ஷேர் பிரைஸும் சில மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பேங்க் லாஸ்ட் இயர்ல 11,507 கோடி ரூபாயை ரெவன்யூவாகவும் 1,942 கோடி ரூபாயை நெட் ப்ராஃபிட்டாகவும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1.72%லையும் என்பிஏ 0.2% அப்படிங்கிற அளவுலையும், ஏர்னிங் பர் ஷேர் 26.31, பிரைஸ் பை ஏர்னிங் 9.24 அப்படிங்கிற அளவுலையும், ஷேர் பிரைஸ் 243 அப்படிங்கிற அளவுலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பேங்க்குடைய புக் வேல்யூ 140 ருபீஸ் அப்படிங்கிற அளவுலையும், இந்த புக் வேல்யூக்கு 1.63 டைம்ஸ் அப்படிங்கிற பிரைஸ்லையும் இப்போ ஷேர் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேங்க் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பிரைஸ் க்ரோத் அப்படிங்கிறதையும் தாண்டி தொடர்ந்து ரைட்ஸ், போனஸ், டிவிடெண்ட் இப்படி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1995, 2002, 2006, 2010, 2018, 2025 இந்த 6 வருஷங்களில் போனஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட்ஸ் இஷ்யூ 1991, 95, 2000, 2002, 2006, 2010, 2017 இந்த 7 வருஷங்கள்ல இந்த பேங்கோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இன்னும் அடிஷனலா ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிவிடெண்ட்ஸ், கம்பெனியோடைய ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி இயர் ஆன் இயர் இந்த டிவிடெண்ட்ஸும் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த பேங்கோடைய பாஸ்ட் சம்பந்தப்பட்டது. அடுத்தடுத்து வர்ற வருஷங்கள்ல இந்த growth கண்டினியூ ஆகுமா? இப்போ இந்த பேங்கோடைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த பேங்க்ல இருந்து என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த பேங்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த சக்சஸ்க்கு காரணமா இருந்திருக்கு. அதனால இதை அப்படியே கண்டினியூ பண்ற பிளான்ல இருக்கிறாங்க. வர்ற நாட்கள்ல growth-ஐ கண்டினியூ பண்ணணும், ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அசட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக என்பிஏ ஆகாமல் இப்போ இருக்கிற குவாலிட்டியை சஸ்டெயின் பண்ணணும். அடுத்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஓவராலாக லோவர் ரிஸ்கோட ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸோட
கரூர் வைஸ்யா பேங்க் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸில் சொல்லும்போது பேங்கிங் செக்டரோட ஆவரேஜ் 15% CAGR growthல இருக்கு. செக்டார் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை விட அதிகமாக 2% அப்படிங்கிற அளவுக்காவது growth மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இந்த பேங்க்கோடைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் செக்டார் 15% அப்படிங்கிற அளவுக்கு க்ரோ ஆச்சு அப்படின்னா 17% அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேங்க்குடைய இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்மால் பிரைவேட் செக்டார் பேங்க் கேட்டகரிஸில் இருக்கிற சவுத் இந்தியன் பேங்க் பற்றியும் கர்நாடகா பேங்க் பற்றியும் ஏற்கனவே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் இருக்கும். அடுத்து எந்த பேங்க் ஸ்டாக் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பேங்க்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கரூர் வைஸ்யா பேங்க் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.